கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க, பாட, துதிக்க ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமையாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயாம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஊற்றுவேன், தாகமுள்ளோர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, எங்கள் ராஜாவே, எங்கள் எஜமானனே, எங்களை படைத்த கடவுளே, யெகோவா ஈரே என நாமம் உடையவரே, ஏல்ஷடாய் என நாமம் உடையவரே, சர்வ வல்லவரே, மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வத்தின் அவதார கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சமூகத்தில் நின்று உம்மை ஆராதிக்க, உமக்கு ஊழியம் செய்ய, உம்மை பாட, உம்மோடு உறவாட எங்களுக்கு தந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட ஏசாயா 44:3 நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி. நாங்கள் தியானிக்கிற தானம் இனிதாக இருக்கட்டும். நீர் மகிமைப்பட வேண்டும். யாரெல்லாம் எங்கிருந்தெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர வாழ்க்கையிலும் வளர, மூடு நெருக்கமாய் வாழ, சாட்சியாக இருக்க, உம்மை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். நீர் ஆளுகை செய்யும், எங்களோடு பேசும், பிரசன்னத்தை அனுப்பும். நீர் மகிமைப்படும், எங்களுக்கு நன்மை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே ஊற்றுவேன், ஊற்றுவேன், தாகமுள்ளோர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன், என் ஆவி ஊற்றுவேன், என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஒரு பெரிய அருமையான வாக்குத்தத்தம். ஊற்றுவேன், அளந்து கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. ஒரு டம்ளர் அளவு, ஒரு பேசின் அளவு, அல்லது ஒரு பெரிய அளவு, ஒரு அண்டா அளவு என்றெல்லாம் சொல்லலை. ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பெரிதான உள்ளம், இஸ் கிரேட் ஹார்ட், பெரிய உள்ளம். அளந்து அளந்து கொடுக்கவில்லை, ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாரும் நீங்கள் விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை உயர்த்தும், எங்களை நடத்தும் என்று ஜெபிக்கிறோம். அத்தனை ஜெபங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறார். இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு கேலன் தருவேன் என்று கூட அவர் சொல்லவில்லை. 10 பேசினில் தரேன், 10 அண்டாவில் தரேன்னு சொல்லலை. ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு அளவு கடந்த ஒரு ஆசீர்வாதம், இம்மெஷரபிள் பிளஸ்ஸிங், இன்யூமரபிள் பிளஸ்ஸிங். ஆமாம், அதை அளக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஊற்றுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்கிறார். அது ரொம்ப மகிமையான வார்த்தை. ஆசீர்வாதத்தை ஊத்துறாரா? Pour out my blessing. I will pour out my blessings upon my people. எனவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் விசுவாசியுங்கள். only believe. எதிர்பாருங்கள், எக்ஸ்பெக்ட். அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எதையெல்லாம் ஊற்றுவதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? எதையெல்லாம் ஊற்றுவேன்? நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டியல் போட்டு கொடுக்கிறார். எதையெல்லாம் ஊற்றுவேன்? முதல்ல தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். I will pour out water. மனிதனுக்கு அடிப்படை தேவை தண்ணீர் தான். என்னை கழுவி சுத்திகரிக்க தண்ணீர் தேவை, வாய் கொப்பளிக்க தண்ணீர் தேவை, பல் துலக்க தண்ணீர் தேவை, சமைக்க தண்ணீர் தேவை, தாகம் தீர்க்க தண்ணீர் தேவை, விவசாயம் பார்க்க தண்ணீர் தேவை. எந்த வேலையாக இருந்தாலும், ஈவன் அது ஒரு டெக்னிக்கல் ஒர்க்காக இருந்தாலும், மெக்கானிக்கல் ஒர்க்காக இருந்தாலும், ராக்கெட் பறக்கிறதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அங்கே தண்ணீர் தேவை. ஆமாம், தண்ணீர் தான்
எல்லா காரியத்துக்கும் அடிப்படை தேவை. நம்ம சொல்லுவோம் இல்லை, எசென்ஷியல் கமாடிட்டின்னு சொல்லுவோம். அடிப்படை தேவை. தேவன் அதை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அதை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். தானியம் விளையணுமா, அதுக்கு தண்ணி வேணும். மரம் வளரணுமா, தண்ணி வேணும். சமையல் பண்ணணுமா, அதுக்கு தண்ணி வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என் சரீரம் இயங்கணுமா, அதுக்கு தண்ணீர் வேணும். எல்லா காரியத்துக்கும் தண்ணீர் வேணும். தேவன் அதை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். மழை பெய்யல, தண்ணி வரலன்னா அதை சொல்றாங்க ட்ரவுட், பஞ்சம் என்று சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆப்பிரிக்கா கண்டங்களிலே பல இடங்களிலே தண்ணீர் பற்றாக்குறை தான் பஞ்சத்திற்கு அடிப்படை காரணமா இருக்குது. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 34:26 வாசிக்கிறோம், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்பதற்கு 2 அர்த்தங்கள் கொடுக்கலாம். மழை பெய்யும், அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, ஆசீர்வாதத்தையே மழையா அனுப்புவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆசீர்வாதத்தையே மழையா ஊற்றுவேன். அது ஒரு அர்த்தம் கொடுக்கலாம். மழை பெய்யும், அது ஆசீர்வாதமான மழையா இருக்கும். எனிவே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நம்புவோம். இன்னைக்கு கூட பாட்டு பாடும்போது காக்கும் கரங்கள் உண்டெனக்கு என்ற பாடல, நம்புவேன் இயேசுவை நம்புவேன். only believe, only believe. Hereafter don't worry about all your needs. God is promising you that he shall pour out blessings upon you. உண்மையில் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அது உண்மையா நம்புங்கள். நான் கூட இந்த வார்த்தையை நம்புகிறேன். இனி முதற்கொண்டு இங்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே, நமது சபையிலே, நமது குடும்பங்களிலே முடியுமான உங்கள் ஒவ்வொருத்தர் பேரையும் கூட நான் சொல்ல ஆயத்தமா இருக்கிறேன். உங்கள் மேலே தேவன் ஆசீர்வாதமான மழையை ஊற்றுவார், ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். முதலாவது அவர் தண்ணீரை ஊற்றுவார். சங்கீத புஸ்தகத்திலே 65 சங்கீதம் 9 முதல் சில வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், விசாரிக்கிறாரா மக்களை. அதுக்கு அவர் செய்கிற முதல் வேலை என்ன தெரியுங்களா? அதுக்கு நீர் பாய்ச்சுகிறீர், பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறீர். ஒருத்தர் 2 பேர் அல்ல. இப்போ உலகத்துல 800 கோடி மக்கள் வாழ்றாங்க. இந்த 800 கோடி பேர் மக்கள் வாழ்ற இந்த பூமியை அவர் விசாரிக்கிறாராம். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். தானியத்தை விளைவிக்கணும்னா திருத்தி ஆகணும். கரடு முரடா இருந்தா அது அதுல விளையாது. அது திருத்துவதற்கு கூட தண்ணி தான் தேவை. தட்டி எல்லாம் கிடக்கும், அது மழை பெய்து அது கரைச்சி விட்டுடுதான். தடைகள் எல்லாம் உடைக்கிறார் ஆண்டவர் இந்த மழையினால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தண்ணீர் மலையை கூட கொடையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மறந்துடாதீங்க. மழை தொடர்ந்து ஒரு இடத்துல பெய்யும் போது அந்த பாறையில அந்த மழை பட்டு அந்த 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 மலையே உடைக்கிற பவர் மழைக்கு உண்டு. அதனால ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன தருவேன்? ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லல, ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். I will pour out my blessings. ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதுல முதல்ல எதை ஊற்றுகிறார்? தண்ணீரை ஊற்றுகிறார். அடுத்தபடியாக யோவேல் 2:28 வாசிக்கிறோம், 2வது தமது ஆவி ஊற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ஆதி மனிதனை படைத்த போது களிமண் எடுத்து அது மனிதனாக செய்து தமது ஆவி ஊற்றினார். ஊற்றின உடனே இவன் ஜீவாத்மா ஆயிட்டான். பார்த்தீங்களா? அவர் தமது ஆவி ஊற்றும் போது என்ன நடக்குது பார்த்தீங்களா? அற்புதம் தான், அற்புதம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மண்ணுக்குள்ள உயிரை கொடுத்து மண்ணை மனிதனா மாத்திட்டார். தேவ ஆவி வந்துச்சுன்னா எதையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், எதையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The power of the Holy Spirit shall transform your whole life. உங்கள் முழு வாழ்க்கையை அது பரிசுத்தாய் வந்துச்சுன்னா அதை மாத்திரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆச்சரியம்! எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. ஆமா, நரம்பு அங்க இல்லை, தோல் இல்லை, சதை இல்லை, உயிர் இல்லை, ட்ரை போன்ஸ், எல்லாம் காஞ்சி போன எலும்புகள். அந்த காஞ்சி போன எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி, இந்த எலும்புகள் உயிரடையுமா? பரிசுத்த ஆவிக்கா ஜெபம் பண்ணு,
ஆவியை கட்டளை கொடு. ஆவியானவர் வந்து இறங்கினாரு. ஆவியான வந்து இறங்கின உடனே அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேருது, நரம்புகள்லாம் வருது, சதையெல்லாம் வருது, ஆவி வந்து இறங்குது, ஒரு பெரிய சேனையா மாறுது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆவியார் வந்துட்டா எல்லாம் நடக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இதெல்லாம் உங்களால முடியலையோ, just hand over all those unsolvable problems to the Lord. He shall transform them. எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்களால சால்வ் பண்ண முடியல, அவ்வளவுதான். It's unturnable, unchangeable, irremediable. இது மீட்க முடியாது. once for all, இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அந்த வசனம் யோவேல் 2:28 தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால், பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார், தீர்க்கதரிசனங்கள் வெளிப்படுகிறது, சொப்பனங்கள் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எல்லாவற்றையும் செய்வார். எல்லார் மேலும் ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ரெய்னார்ட் பாங்கே என்ற தேவ மனிதர் ஆப்பிரிக்காவுக்கு கடந்து போனார். ஆப்பிரிக்காவிலே கடந்து போகும்போது யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. ஒரே ஒரு சிறிய சபை, 40 பேர் உள்ள ஒரு சபை பாஸ்டர், சரி வாங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு. இவருக்கே பயம், இவர்கிட்ட இருக்குது 40 பேர், இதை வச்சு நான் என்னத்தை குருசேட் போடுறது. ஒரு பெரிய மைதானத்தை வாடகைக்கு எடுத்துட்டாரு. வாடகைக்கு எடுத்துட்டு இந்த 40 பேரும் அங்கே வேலை தான் செய்கிறாங்க. க்ரௌடு ஒன்றும் வரல, ஒரு 10-20 பேர் தான் வந்திருந்தாங்க. ஒரு ஜெபம் போடும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஆவிக்கா ஜெபம் பண்ணு, பரிசுத்த ஆவிக்கா ஜெபம் பண்ணு, பரிசுத்த ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணு. ஆவியானவருடைய ஊற்றப்படுவதற்கா ஜெபம் பண்ணார். அங்கிருந்து அநேகர் சுகம் பெற்றார். அடுத்த நாள் நிறைய கிரௌட் வந்துடுச்சு. மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், ஆவியானவருக்கா ஜெபம் பண்ணு. ரெய்னார்ட் பாங்கே கேட்கிறார், உங்களை ரட்சிக்கப்படாதவங்க, புறஜாதி மக்கள், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தானே ஆவியை ஊற்றுவீங்க, எல்லாம் ரட்சிக்கப்படாத கூட்டமா இருக்குது, அதை பத்தி நீ கவலைப்படாத. நான் என்ன சொன்னேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னேன். அதனால இந்த கிரௌடு ரட்சிக்கப்படலன்னு பார்க்காத, ஆவிக்கா ஜெபம் பண்ணு, ஆவியானவர் வந்தா எல்லாம் நடக்கும்னு. அதே போல பாங்கே ஜெபம் பண்ணாரு, ஆவியானவர் வந்து இறங்கினாரு, கூட்டம் கூட்டமா சுகம் பெற்றாங்க. அதே போல் நாமும் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்ப்போம், அப்படி ஆவியானவர் இறங்குவார், ஊற்றப்படுவார், ஊற்றப்படுவார். வாக்கு கொடுத்திருக்கிறார், நம்புங்கள். எழுப்புவதற்காக ரொம்ப காலமா ஜெபிச்சுட்டு வரோம், எத்தனையோ வருடங்களா ஜெபிச்சுட்டு வரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், என் ஆவி ஊற்றுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமா நடக்கும். அவர் தமது ஆவியை ஊற்றுவார், எல்லார் மேலும் ஊற்றுவார், சபையில் உள்ள எல்லார் மேலும் ஊற்றுவார், கூட்டங்கள் நடக்கிற எல்லா இடத்திலையும் ஊற்றுவார், ரட்சிக்கப்படாத மக்கள் மேல் ஊற்றுவார், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவார். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். விசுவாசிப்போம், எதிர்பார்ப்போம். அடுத்தபடியா அங்க போட்டிருக்குது ஏசாயா 44:3, தண்ணீரை ஊற்றுவேன் என்று மாத்திரம் சொல்லல, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். தண்ணி தான் ஊற்றிட்டார், அப்புறம் ஆறுகள். ஆறுகளுக்குன்னு தனி விசேஷ தன்மை உண்டு, மழைக்குன்னு தனியா விசேஷ தன்மை உண்டு. மழை பெய்தா எல்லா இடங்களிலும் பெய்யும், பெஞ்சிட்டு முடிஞ்சிடும். இந்நேரம் மழை பெஞ்சா நம்மளால வேற வேலையெல்லாம் பார்க்க முடியாது, ஆனா தண்ணி தேவை. எனவே ஆண்டவர் என்ன பண்றாரு, மழையை கொஞ்ச காலத்துக்கு அனுப்புறாரு, அது ரிசர்வேயர்ல பல இடங்களில் வச்சிருந்து அங்கிருந்து தொடர்ந்து நதியாக பாயும்படி வைக்கிறார். பார்த்தீங்களா ஆண்டவருடைய திட்டங்கள், இதெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இந்த ஆறுகள் உற்பத்தி ஆகிற இடங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். நம்ம காவிரி நதி உருவாகிற அந்த தலைக்காவிரி என்ற இடம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது. அங்க ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அங்க ஒரு பெரிய மலை. அந்த மழையெல்லாம் பெய்து அந்த பள்ளத்தாக்கில் நிரம்பி விடுகிறது. நிரம்பின தண்ணீர் அப்படியே ஊற்றெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை விட இமயமலையில மானசரோவர் என்ற ஒரு ஏரி, அந்த ஏரியில நிறைய மழை பெஞ்சதுனால மட்டும் தண்ணி அல்ல, பனி உருகியும் தண்ணி வருது. சரி, அது மாத்திரம் காரணம் அல்ல, அந்த கீழே உள்ள ஊற்றுகளோடு மேலிருந்து பெய்த மழை தண்ணீரும் சேர்ந்து கீழே உள்ள ஊற்றையும் திறந்து விட்டுடுது. ரெண்டும் சேர்ந்து எப்ப பார்த்தாலும் தண்ணி. அந்த கங்கை நதியை பார்த்தீங்கன்னா
எப்போதும் தண்ணி வந்து கொண்டே இருக்கும். அதுல கப்பல் போகிற அளவுக்கு ஆழமான தண்ணீர் வரும். பார்த்தீங்களா, ஆறுகள் என்பது வித்தியாசமானது. மழை என்பது வேற, ஆறு என்பது வேற. மழை கொஞ்சம் காலத்துக்கு பெய்யும், அப்புறம் நமக்கு சௌகரியம் வேணும், வேலைக்கு போகணும், பல இடங்களுக்கு போகணும், எந்நேரம் மழை பெஞ்சா கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதில் ஆண்டவர் என்னத்தை உண்டாக்கி தராரு? ஆறுகளை ஊற்றுவேன். ஆறுகளை ஊத்துறது நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நயகரா நீர்வீழ்ச்சி ஒரு ஆற்றிலிருந்து தான் விழுது. 24 மணி நேரமும் 365 நாளும் அந்த நதியில தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. கிலோமீட்டர் கணக்கில் அந்த நயகரா நீர்வீழ்ச்சியின் அளவு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ நதி. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நதிகளை ஊற்றுவேன்னு சொல்றார். ஒன்லி பிலீவ். இது மனிதனுடைய சிந்தனைக்கு எட்டாத ஒண்ணுதான். ஆனா கர்த்தர் அப்படி சொல்றாரு, ஆண்டவர் அதை சொல்றாரு, ஆறுகளை ஊற்றுவேன், ஆறுகளை ஊற்றுவேன். என்னென்ன ஆறெல்லாம் பைபிள்ல நிறைய இருக்குது. ஆமா, யாத்திரை ஆமத்தில், ஆமா, எண்ணாமத்தெல்லாம் வார்த்தைங்களா, உபாமத்தில் பாலும் தேனும் ஓடுகிற நதி, பாலும் தேனும் ஓடுகிற நதி. யோபின் புஸ்தகத்தில், ஆமா, யோபின் புஸ்தகத்தில் பார்த்தீங்களா 20:17 தேனும் நெய்யும் அந்த மாதிரி ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் ஊற்றுவேன்னு சொன்னால்தான் இந்த வசனம் முடியும் போது ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்றார். யோவான் 7:38 வாசிக்கிறோம், என்னை விசுவாசிக்கும் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அதுக்கு பேரு ஜீவ நதி. நம்ம கூட பாட்டு பாடுறோம், ஜீவ நதியே, ஜீவ நதியேன்னு பாட்டு பாடுறோம். ஆமா, நான் ஸ்டாப் ஃப்ளோயிங், நான் ஸ்டாப் ஃப்ளோயிங். ஆமா, இடைவிடாம அந்த நதி ஓடிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் அதை வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நதிகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். நதிகளை ஊற்றுவேன். அது அடுத்த பிரகாரமா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊற்றுதல் இருக்குது. சங்கீதம் 78 சங்கீதம் 24 வாசிக்கிறோம், வர்ஷிக்க பண்ணி என்ற வார்த்தை ஊற்றுவேன் என்று பொருள், போர் அவுட் என்று சொல்லுகிறார் ஆங்கிலத்திலே. நான் அவர்களுக்கு மன்னாவை மழையை போல் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். பனி இறங்குவது போல் இறங்கு. ஒவ்வொரு நாளும் 40 வருடம் மேலிருந்து இந்த மன்னா மழை போல கீழே பெய்யுமா. அப்ப ஆகாரத்தை ஊற்றுவேன் என்று சொல்றார். அநேகர் நம்ம சபையில மாத்திரம் இல்ல, உலகம் முழுவதும் வறுமையில வாழ்றாங்க. ஆகார பற்றாக்குறை, பஞ்சம், ஆமா, வறுமை, அதுல வாழ்றாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த வயிற்றுக்காக இவ்வளோ கட்டப்பட வேண்டியதா இருக்குதா? இரும்பு தூக்கி, கல்லை தூக்கி, மரத்தை தூக்கி பிழைக்கிறாங்க, தட்டு வண்டி இழுத்து பிழைக்கிறாங்க. அவங்க நினைப்பாங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமா? இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களில் யாராவது அப்படி கஷ்டப்படுறீங்கன்னா அவனுடைய வார்த்தை சொல்லுது, உனக்கு நான் ஆகாரத்தை வருஷிக்க பண்ணுவேன். ஐ வில் போர் அவுட் யுவர் ஃபுட். உனக்கு ஆகாரத்தை மழை போல பெய்ய பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் அமெரிக்க தேசத்தை பற்றி ஓரளவுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்க தேசத்திலே அவ்வளவு விளைகிறது, அவ்வளவு விளைகிறது, கோதுமை அவ்வளவு விளைகிறது. கேர் என்ற நிறுவனத்தின் மூலம் இந்தியாவில் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் பால் பவுடரும் கோதுமையும் லோடு கணக்கில், ஆயிரக்கணக்கான டன் கணக்கில் கப்பலில் அனுப்பி இந்திய மக்களுக்கு உதவி செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யாரும் மறுக்கவே முடியாது, யாரும் மறுக்கவே முடியாது. சில வருடங்களுக்கு முன்பு ரஷ்யாவிலே பெரிய பஞ்சம் வந்தது. பஞ்சத்தினுடைய விளைவு, அதில் வேலை பார்த்த அதிகாரிகளுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத நிலை. பாருங்க, ரஷ்யாவில் சில சயின்டிஸ்டுங்களே தற்கொலை பண்ணிட்டான். காரணம் சம்பளம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்சம் ரொம்ப வந்துடுச்சு. அப்போதான் ரஷ்யாவுடைய தலைவர், ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் கூட பேசி, கொஞ்சம் உதவி செய்யுங்க, நாங்கள் பஞ்சத்தில் கஷ்டப்படுறோம், நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்காதனால தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்ப ஜார்ஜ் புஷ் சொன்னார், நான் அனுப்புகிறேன், எத்தனை கோடி டன் வேணாலும் அனுப்புகிறேன்.
ஆனா உன் கம்யூனிஸ்ட் கட்சி கொடி இறக்கிடு, இன்னைக்கு அனுப்புறேன். அப்படிதான் அந்த கட்சி கொடி இறக்கப்பட்டது. அப்படிதான் கம்யூனிஸ்ட் வீழ்ச்சி அடைந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்கா உதவி செய்ய ஆரம்பித்தது, அந்த நாட்டை தூக்கிவிட்டது. நன்றாக ஞாபகத்தில் வைத்தவர்கள். உலகம் முழுவதும் ஜப்பான் பெரிய நாடு என்று சொல்லுகிறார்கள். விஞ்ஞானத்திலே வளர்ந்து விட்டது. உலகத்திலே ஜப்பான் தான் விஞ்ஞானத்திலே பெரிய நாடு என்று சொல்வார்கள். அதற்கு அஸ்திபாரம் போட்ட நாடே அமெரிக்கா தான். அந்த அமெரிக்கா தேசத்திலே அவ்வளவு செழிப்பு, கோதுமை விளைகிறது, பால் உற்பத்தி ஆகிறது, எல்லாம் விளைகிறது. கர்த்தர் அந்த நாட்டிலே அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகாரத்தை சம்பூர்ணமாய் அனுப்புவார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மன்னாவை ஆண்டவர் அப்படி மழையை போல ஊற்றுவார். விசுவாசியுங்கள். ஒன்லி பிலீவ். கர்த்தர் அப்படி செய்வார். இந்த வார்த்தைகள் கேட்கிற உங்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன். ஆமா, சபையில் உள்ள ஒவ்வொரு நபரையும் பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் உங்கள் மேல ஊற்றுவார். ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். அடுத்தபடியா மல்கியா 3:10 வாசிக்கிறோம். பல கனின்னா டோர்ஸ், விண்டோஸ். வானத்தில் உள்ள கதவை திறப்பாராம். பல கதவு, ஒரு கதவு 2 கதவு இல்லை, பல கதவை திறப்பாராம். ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். மல்கியா 3:10 ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இது ஃபினான்ஷியல் பிளஸிங். இவங்க மூலம் வரும், அவங்க மூலம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இந்த 2 பேரையும் விட்டுட்டு ஆண்டவர் வேறு விதத்திலிருந்து தருவார். எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது, யாரை கொண்டு வரும்னு தெரியாது. ஆண்டவர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தருவார். பல சந்தர்ப்பங்களிலே நான் அதை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறேன். இவங்க நல்லா கொடுக்கிறவங்க, ஒருவேளை இவங்க மூலம் வரும் அப்படின்னு நினைச்சிருப்பேன், ஆனால் அவங்க மூலம் வந்திருக்காது. இவங்க தருவாங்கன்னு நினைச்சிருப்பேன், அங்கிருந்து வந்திருக்காது. சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து தேவன் தருவார். நம்புங்கள் வசனத்தை. பினான்சியல் பிளஸிங் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இனி பெய்யும். இதுவரையிலும் தடைப்பட்டதெல்லாம் கர்த்தர் திறப்பார். இந்த மாதத்திலிருந்து இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நம்புவோம். பரலோகத்தின் தேவன் பொய் சொல்ல மாட்டார். அவர் வாக்கு மாறாதவர், பொய்யுரையாதவர். வானமும் பூமியும் ஒழிந்து போம், இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி, பொய்யுரையாத தேவன். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்டு பாருங்கள், கர்த்தர் தருவார். மறந்து போகாதீங்கள். கர்த்தர் உங்களை அப்படி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார். யாரை கொண்டு செய்வார், எங்கிருந்து வரும் அதெல்லாம் தெரியாது. யாரை கொண்டாவது செய்வார். வாக்கு மாறாதவர், அவர் பொய்யுரையாதவர். T.L. ஆஸ்பான் தன்னுடைய எல்லா கூட்டங்களிலும் இந்த பாடலை பாடுவார். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, இயேசு கிறிஸ்து மாறாதவரே என்ற பாடலை பாடுவார். அவருடைய கூட்டங்கள் எல்லாவற்றிலும் ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுவார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற வார்த்தையை தன்னுடைய எல்லா கூட்டங்களிலும் திரும்ப திரும்ப சொல்லுவார். அவருடைய விசுவாசம் என்ன தெரியுங்களா? 2000 வருடங்களுக்கு முன்பு அந்த யூதேயா நாட்டிலே, கலிலேயா கடற்கரையிலே, கப்பர்நகூமிலே, கானாவிலே, நாசரேத்திலே அற்புதங்களை செய்த அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் இங்கு வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்வார். அந்த அர்த்தத்தில் தான் அந்த பாடலை அடிக்கடி பாடுவார். அந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அப்படியே செய்வார். உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை மழை போல பெய்ய பண்ணுவார். அடுத்தபடியா 2 காரியங்களை பார்க்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எருசலேம் குடிகள் என்றால் என்ன? எருசலேம் என்பது எதை குறிக்கும்? சபையை குறிக்கும். அப்போ இஸ்ரவேல் யாரை குறிக்கும்? சபையை குறிக்கும். சபையில் உள்ள விசுவாசிகள் மேல கர்த்தர் என்ன ஆவி ஊத்த போறாரா? கிருபையின் ஆவியை ஊற்றுவாரா? கிருபையின் ஆவி. What is that? கிருபையின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ். கிருபையின் ஆவி. தேவனிடத்தில் கிருபை இருக்கிறது. அது என்ன கிருபை தெரியுங்களா? இந்த மனுமக்களை பார்த்து பரிதாபப்பட்டு இவனுக்கு உதவி செய்கிறாரே, அதான் கிருபை. பலவீனமான மக்களை பார்த்து உதவி செய்கிறாரே, அதான் கிருபை.
குறைவுள்ள மக்களை பார்த்து உதவி செய்கிறாரே, அதான் கிருபை. தேவனிடத்துல கிருபை இருக்கிறது. அந்த கிருபை இந்த மனுக்குலத்துக்கு இன்னும் உதவி செய்து கொண்டே இருக்கிறது. அந்த கிருபையின் ஆவியை விசுவாசிகளுக்கு கொடுக்கிறாராம். அந்த கிருபையின் ஆவி வரும்போது உங்களுக்குள்ள என்ன ஏற்படும் தெரியுங்களா? இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லாம் பார்த்து, ஆண்டவரே உங்களை ரட்சியும், இவருடைய பாவத்தை மன்னியும், ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்யும், இவங்க எப்ப ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு இந்த மனுக்குலத்தின் மேல விசுவாசிகளுக்கு ஒரு இரக்கத்தை உண்டாக்குவார். இரக்கத்தை உண்டாக்குவார். அது கம்பேஷன், ஒரு கம்பேஷனேட் ஹார்ட் கர்த்தர் தருவார். Every believer will have a compassionate heart towards the perishing people. அழிந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்காக இவர்களுக்குள்ளே ஒரு இரக்கத்தை கட்டளையிடுவார். இவர்களுக்குள்ளே ஒரு பாரத்தை கட்டளையிடுவார். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த பாரம் ஆண்டவர் ஊற்றுவார், கிருபையின் ஆவியை ஊற்றுவார். யாருக்கெல்லாம் அந்த கிருபையின் ஆவி இருக்கிறதோ அவங்களுக்கு தானாவே ஒரு ஆத்தும பாரம் வரும். இந்த தேசத்தை பார்க்கும்போது, இந்த ஜனங்களை பார்க்கும்போது, இந்த தெருமக்களை பார்க்கும்போது, ஐயோ இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படலையே, இவங்க எப்போ ரட்சிக்கப்படுவாங்க, இவங்க எப்போ ஆண்டவர்கிட்ட வருவாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு கிருபையை ஆண்டவர் ஊற்றுவார். இந்த கிருபையின் ஆவி வந்த உடனே இன்னொரு ஆவியை ஊத்துறார். அதே வசனத்தில் வாசிப்பீர்களானா, விண்ணப்பத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜெபிப்பது என்பது வேறு, ஜெப ஆவியை பெற்றுக்கொள்வது என்பது வேறு. ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர். ஜெப ஆவி பெற்றவனுக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஜெபம் வந்துகிட்டே இருக்கும். பிரயாணம் பண்ணும்போது மாத்திரம் அல்ல, வீட்டில் இருக்கும்போது மாத்திரம் அல்ல, சர்ச்சைக்கு போகும்போது மாத்திரம் அல்ல, எந்நேரமும் அவன் உள்ளத்துல ஒரு ஜெபம் இருந்து கொண்டே இருக்கும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஜெபிக்க அவங்களுக்குள்ள ஒரு உந்துதல் இருந்து, he shall be having an intuition to pray at all times, in all situations, in spite of all the circumstances. அவன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்த மாட்டான். அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பான், சோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பான். பால சென்ற அருமையான தேவ மனிதர் பேட்ரிக் ஜாஷுவா அவர்கள் இரவு நேரங்களிலே அதிகமாக ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர். பல சந்தர்ப்பங்களிலே அவரோடு போனவர்கள் சொல்வார்கள், ரயிலிலே பிரயாணம் செய்யும் போது கூட தன் ஜெப நேரத்தை அவர் விட்டது கிடையாது. ரயிலிலே பிரயாணம் செய்யும் போது கூட சில நேரங்களிலே ட்ரெயினில் கடைசி நேரத்தில் அவர் ஏறுவார். கடைசி புக் பண்ணியிருக்க மாட்டார், முன்கூட்டி பிளான் பண்ணியிருக்க மாட்டார். திடீரென்று ட்ரெயினில் ஏறுவார். அது ஒருவேளை 3 டயராக இருக்கலாம், அது சாதாரண ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அதில் கூட அவர் முழங்கால் படிட்டு அந்த ஜெபத்தை செய்வார் என்று அநேகர் சொல்லுவார்கள். அன்பானவர்களே, ஜெப ஆவி கர்த்தர் உங்களுக்கு தருவதாக வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது மேலே ஆசை இருக்குது? நீங்கள் இன்னிலிருந்து அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னிலிருந்து ஜெபம் பண்ண விசுவாச மக்கள் எல்லாரும், இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாரும் இந்த வசனத்தை வச்சு ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, கிருபையின் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, என்மேல் கிருபையின் ஆவி ஊற்றும். விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, என்மேல் விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றும். ஓ, pour out the spirit of intercession upon me so that I could be able to intercede for this dying world. இந்த அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் எப்போதும் ஜெபம் பண்ணுவதற்கு எனக்கு ஆண்டவரே ஒரு விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றும் என்று கேளுங்கள். ஆண்டவர் வாக்கும் மாறாதவர், அவர் செய்வார். இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனத்தில் கடைசி சென்டென்ஸ் அப்படிதான் சொல்லுகிறது, என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். I shall pour out my blessings, any blessing, எது வேண்டுமானாலும் கர்த்தர் உங்கள் மேல ஊற்றுவார். கர்த்தர் வாக்கு மாறாதவர், கர்த்தர் பொய்யுரையாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். ஆண்டவர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். இந்த மாதம் மாத்திரம் அல்ல, இந்த வருடம் மாத்திரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் நம் யாவர் மேலும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவாராக.